الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وعن أنس بن مالك رضي الله عنه أن أعرابيا قال لرسول الله صلى الله عليه وسلم متى الساعة؟ قال رسول الله صلى الله عليه وسلم ما أعددت لها؟ قال حب الله ورسوله. قال أنت مع من أحببت. متفق عليه. وفي رواية ما أعددت لها من كثير صوم ولا صلاة ولا صدقة ولكني أحب الله ورسوله. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக கண்ணியமிக்கக்கூடியவர்களை சந்திப்பதும் கல்வி அறிவுள்ளவர்களை கண்ணியப்படுத்துவதும் அவர்களுடைய தோழமையை கொள்வதும் அவர்களுடன் பழகுவதும் என்ற தலைப்பின் கீழ் ஹதீஸுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். அவர்கள் நேசிப்பதும். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு காட்டரவி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, கியாமத் நாள் எப்பொழுது, கியாமத் நாள் எப்பொழுது நிகழும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபரிடம் கேட்டார், மாதா அதத்த லஹா, கியாமத் நாளை கேட்கக்கூடியவனே, இதற்காக என்ன நீ தயாரிப்பு செய்தாய்? அப்போ அந்த நபர் கூறினார், நான் வரக்கூடிய இன்னொரு ஒரு அறிவிப்பில், நான் அதிகமாக தொழுததோ அல்லது நோன்பு அதிகமாக வைத்ததோ அதை அதிகமாக சதகாலம் செய்யல, ஆனால் நான் அல்லாஹ்வும் அவருடைய தூதரை நேசிக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அன்த மஅமன் அஹ்பப்த், நீ யாரை நேசித்தாயோ அவருடன் இருப்பாய், அவருடன் தான் இருப்பாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை இங்க அந்த நபரிடம் கேட்டிருக்கின்றார்கள். அந்த சஹாபியும் வந்தவர், அந்த சஹாபி இப்போ அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து கேட்ட விஷயம் எப்பொழுது கியாமத் நாள் வரும் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு கேட்ட விஷயம், கியாமத் நாளை கேட்கின்றாய், இதற்காக என்ன தயார் செய்தாய்? இதுதான் உண்மையானது. மௌத்தாவது எப்பொழுது மௌத்தாவும் என்று யாரும் கேட்பது கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், நமக்கு மௌத்து என்று ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். எங்கு மரணிப்போம், எப்பொழுது மரணிப்போம் என்று முழுமையாக எழுதப்பட்ட. ஆனால் இந்த கியாமத்தினால் வரக்கூடியது இருக்கின்றது, இதற்காக நீ என்ன தயார் செய்தாய்? என்ன அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேடினாயா? அவன் பக்கம் நீ சார்ந்தாயா? நீ செய்தக்கூடிய தவறை அல்லாஹ் முன்னால் வைத்து தௌபாவை நீ கேட்டாயா என்ற விஷயங்கள் நாம சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இப்போ மறுமை நாளில் அல்லாஹுக்கு முன்னால் நாம் நிற்கக்கூடியவர்களாக என்று ஈமான் கொள்ளும் பொழுது, அதற்காக நாம் அந்த நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு நம்மிடம் பதில் உள்ளதா? அதற்காக நாம் என்ன தயாரிப்பு செய்திருக்கின்றோம் என்று சிந்திக்க வேண்டும். இந்த ஹதீஸ் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதிலை சொன்ன உடனே அந்த சஹாபி, நான் அதிகமாக எதுவுமே அமல்களை செய்யல, நோன்பும் அதிகமாக வைக்கல, சதகாவும் வைக்க, யாரு கூறுங்க? ஒரு சஹாபி கூறுகின்றார். யோசிச்சு பாருங்க, அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தம் பெற்ற ரலியல்லாஹு அன்ஹு என்று பெற்ற அந்த சஹாபாக்கள், அந்த ஒரு சஹாபி, அதிகமாக நான் நோன்பு வைக்கல, அதிகமாக சதகாவும் செய்யல, அதிகமாக என்னுடைய தொழுகையும் உபரியான தொழுகையும் கிடையாது, நான் அல்லாஹ்வையும் என்னுடைய தூதரை நேசிக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ யாரை நேசிக்கின்ற அவருடன் இருப்பாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தை கேட்டவுடனே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எங்களுக்கு அந்த வார்த்தை கேட்டவுடனே இவ்வளவு சந்தோஷம் என்றால் சுப்ஹானல்லாஹ், அதை விட வேறு எந்த ஒரு வார்த்தை நமக்கு தேவையில்லை, இதுவே இவ்வளவு சந்தோஷமாக இருந்தது என்று சொல்லி, எப்பொழுதெல்லாம் இந்த ஹதீஸை அறிவிப்பாரோ அல்லது தன்னுடைய சஹாபா மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் சாட்சியாக இருங்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றேன், அபூபக்கரை நேசிக்கின்றேன், உமரை நேசிக்கின்றேன், பிறகு நான் அல்லாஹ்விடம் நான் ஆதரவு கொள்கின்றேன், அல்லாஹ் தஆலா என்னை அவர்களுடன் தான் எழுப்புவான் என்று நான் ஆதரவு கொள்கின்றேன் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார். சுப்ஹானல்லாஹ், இது எல்லாருக்கும் நமக்கு ஒரு கேள்வி, இது நாம் அனைவரும் கேட்கக்கூடிய கேள்வி. நாம் என்ன மறுமைக்காக முற்படுத்தியிருக்கின்றோம்? நாம் என்ன நமக்காக நல்லமல்களை முற்படுத்தியிருக்கின்றோம்? கியாமத் எப்பொழுது வரும், மௌத் எப்பொழுது வரும் தெரியாது, நாம் எதற்கு என்ன முற்படுத்தியிருக்கின்றோம் என்று ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அடுத்த ஹதீஸில் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் ஒரு முறை, இந்த ஹதீஸ் மிக பிரபலியமான ஒரு ஹதீஸ், ஆனால் இதனுடைய விஷயங்கள் நாம் பார்க்கலாம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை உம்ரா செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அனுமதி கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்களுக்கு அனுமதி கொடுத்து கூறினார்கள், லா தன்சானா யா அஹி மின் துஆஇக், என்னுடைய தோழரே, என்னுடைய சகோதரனே, உன்னுடைய துஆவில் நீ எங்களை மறந்து விடாதே என்று கூறினார்கள். இந்த வார்த்தை கேட்டவுடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு அவ்வளவு சந்தோஷம், உலகத்தில் எனக்கு எந்த ஒரு விஷயம் கிடைக்காவிட்டாலும் இதுவே பெரிய ஒரு விஷயமாக நான் உணர்ந்தேன் என்று. இது பிரபலியமான ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. இதை கொண்டுதான் நாம பார்க்கிறோம், எங்கு யாரு சந்திச்சாலும் துவா செய்யுங்க துவா செய்யுங்க என்று கேட்கிறோம். ஆனா இந்த ஹதீஸு பலவீனமான ஹதீஸ், இந்த ஹதீஸு தஈஃபான ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸின் அடிப்படையில் இது அமல்படுத்துவது என்பது கூடாது. சரி, ஒரு கேள்வி வரலாம், என்ன நபி, நாம் ஒரு முஃமினை பார்த்து எனக்காக துவா செய்யுங்கள் என்று கேட்கலாமா என்றால், தனிப்பட்ட ஒரு விஷயத்திற்காக நம்ம கேட்கக்கூடாது. இதுவே நம்முடைய சமுதாயத்திற்காக, மற்ற இன்னொரு சகோதரனுக்காக, அவருக்காக நாம் கேட்கலாமே தவிர என்னுடைய தனிப்பட்ட ஒரு செய்திக்காக நாம் கேட்பது என்பது இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரவில்லை. குலஃபா ராஷிதீன்களும் இதை அவர்களுடைய பழக்கமாக வைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கேட்கக்கூடிய இது பிரத்யேகமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பில் ஒன்று, அவர்களிடம் துவா கேட்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதரே எனக்காக நீங்க துவா செய்யுங்க அல்லாஹ்விடம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்பாங்க. அதில் தான் நாம் பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை 70,000 என்னுடைய உம்மத்தினர் 70,000 மக்கள் சொர்க்கத்தில் கேள்வி கணக்கின்றி செல்வார்கள் என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு சஹாபி என்ன செய்கின்றார், உக்காஷா பின் மெஹ்சன் சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்காக நீங்க துவா செய்யுங்க என்று சொல்லும் பொழுது அன்த மின்ஹும், நீ அவர்கள் சார்ந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துவா செய்து விடுகின்றார்கள். அதே போல இன்னொரு சஹாபிய, பெண்மணி சஹாபியா, அவர்களுக்கு அந்த ஃபிட்ஸ் உடைய வியாதி இருந்தது அவர்களுக்கு. அதனால ரொம்ப ஒரு சிரமமாக நிலை இருந்தது. எவ்வளவு என்றால் அவருடைய ஆடை, உடைய உடலிருந்து ஆடை வெளியேறக்கூடிய, மறைக்கக்கூடிய விஷயங்கள் வெளிப்படக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஏற்படும் பொழுது, ஃபிட்ஸ் வரும் பொழுது ஏற்படும். அதற்காக எனக்காக துவா செய்யுங்க என்று அவர்கள் வந்து கேட்கும் பொழுது, நான் துவா செஞ்சிடறேன், உங்களுக்கு அல்லாஹு தஆலா நிவாரணத்தை கொடுத்துடுவான், குணத்தை அல்லாஹு தஆலா பூர்ண ஷிஃபா கொடுப்பான். ஆனா நீங்க சபர் செய்தீர்கள் என்றால், பொறுமையோடு இருந்து என்றால் உங்களுக்கு சொர்க்கம். அப்ப அந்த பெண்மணி சஹாபி என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் சபராக இருக்கிறேன், ஒரே ஒரு இது மட்டும் துவா செய்யுங்க, என்ன எப்பொழுதெல்லாம் எனக்கு இந்த நிலை ஏற்படுகின்றதோ, இந்த ஃபிட்ஸ் வருகின்றதோ, அந்த நேரத்தில் என்னுடைய ஆடை என்னுடைய உடலிலிருந்து அகன்று விடாத போல என்னுடைய கண்ணியத்தை, என்னுடைய மானத்தை பாதுகாக்கும் அளவுக்காக நீ அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. யோசிச்சு பாருங்க, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக அவர்களிடம் கேட்கப்படக்கூடிய விஷயங்கள். இதை தவிர வேறு எந்த ஒரு ஹதீஸ், அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடம் நீங்கள் துவா செய்யுங்கள் என்று யாருக்கு சொன்னார்களோ அவர்களுக்கு அனுமதி இருக்கின்றது. எப்படி ஒய்சல் கர்னி தாபிஈ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்க்கல, அவருடைய தாயின் பணிவிடை காரணமாக யமன் நாட்டிலே அவர்கள் இருந்தார்கள். அவர் ஒரு வாட்டி பார்த்து விட்டார் என்றால் அவர் சஹாபி ரலியல்லாஹு என்ற அந்த பட்டம் பெற்றிருப்பார். ஆனால் தன்னுடைய தாயின் பணிவிடை காரணமாக என்ன செய்யல, வரல. ஆனால் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒய்சல் கர்னியை பற்றி தெரியப்படுத்தி உமர் ரலியல்லாஹுவிடம் கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே, நீ ஒய்ஸ் என்ற ஒரு நபர் இருக்கின்றார் யமன் நாட்டில், அவர் தன்னுடைய தாயுடைய பணிவிடையின் காரணமாக என்னை சந்திக்கவில்லை. அவருக்கு அல்லாஹ் ஒரு வெள்ளத்தளம்பு அவருடைய உடலில் இருந்தது. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய தாயின் பணிவிடைக்காக, அவருடைய துவாவுக்காக என்ன செய்தார்கள், அல்லாஹ் தஆலா அதை குணப்படுத்தினான். ஒரே ஒரு தங்க நாணயம் அளவு பின்னாடி இருக்கும் என்று கூறிவிட்டு, அவரை நீ சந்தித்த என்றால் அவரிடம் உனக்காக நீ துவா கேட்டுக்கொள், உமருக்காக நீங்க துவா செய்யுங்க என்று நீ கேட்டுக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக சொன்னார். இதை கேட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பார்த்தார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு நேரத்தில் ஹஜ்ஜுடைய நேரத்தில் அந்த ஹஜ் வரக்கூடிய மக்கள் கூடார, நம்முடைய டென்ட் வந்து கேட்பாங்க, யமன் நாட்டுடைய அந்த கூடாரத்தில் வந்து ஹல் மின்கும் ஒய்ஸ் என்று யாராவது இருக்கிறாங்கள் என்றால் 1 வருஷம் பார்த்தா, 2 வருஷம் பார்த்தா, பிறகு தன்னுடைய ஆட்சி காலத்துல 2-3 வருஷத்துக்கு பிறகு அவரை சந்தித்தவுடனே நான் தான் என்று சொல்லும் பொழுது அந்த அடையாளத்தை காட்டுமாறு கேட்டார்கள். பின்னாடி பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஒரு தங்க நாணயம் அளவு அந்த வெள்ளத்தளம்பு இருந்தவுடனே அவர்களிடம் எனக்காக நீங்க துவா செய்யுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று அவர்கள் கூறினார். அப்போ இரண்டாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கிடம் நீங்கள் துவா கேட்டுக்கொள்ளுங்க என்று கூறினார்களோ அவர்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டது. நமக்கு அனைவரும் தெரியும், ஒய்ஸை விட சிறந்தவரும் அந்த கூட்டத்தில் இருந்திருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்தவர் யாரும்
கிடையாது. ஆனா எப்பொழுதுமே எங்குமே நமக்கு தெரியாது, அந்த ஹதீசுகளில் வருவது கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கரிடம் நீங்க துஆ கேளுங்க, அல்லது உஸ்மானை அபூபக்கரிடம் போயிட்டு நீங்க துஆ கேளுங்க என்று எங்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கிடையாது. ஆக கணித்துக்குரிய நம்முடைய பழக்க தோஷம் என்ன ஆயிடுச்சுன்னா, யாரை சந்திக்கிறோமோ, தொழுகையில இருக்கிறானா, தொழுகை இல்லாதவன் இருக்கிறானா, பேணுதலா இருக்கிறானா, எதுவுமே துஆ செய்யுங்க. எப்படி என்றால், ஒரு என்ன சொல்றது, ஒரு பேச்சுவார்த்தையில நம்ம பேசும் பொழுது என்ன சௌரியம், நம்ம வந்து சந்திச்சவனே ஸலாம் அலைக்கும் சொல்லி என்ன வீட்டுலாம் சௌரியமா இங்க கேட்கிற போல நம்ம அங்க விட்டு கிளம்பும் பொழுது துஆ செய்யுங்க என்று போறோம். அவரு துஆ செய்யறது கிடையாது, நாமளே ஏதோ ஒரு அலட்சியமாக கேட்கக்கூடிய நிலை இருக்கு. இதனால என்ன ஆகுது, அந்த துஆவுடைய கண்ணியமே நம்முடைய மனசுல இருந்து வெளியேறிடுச்சு. நாம கூட உட்கார்ந்து துஆ கேட்பது என்பது கிடையாது, அவசரமாக ஓடுறோம். அல்லது சில பள்ளிவாசல்ல இமாம் கேட்டாரு, முடிஞ்சிருச்சு, நமக்கு எல்லாமே கிடைச்சிரும் என்று இருக்கின்றது. கணித்துக்குரியர்களே, இது விஷயத்தில் நம்ம சிந்திக்க வேண்டும். நாம யாரிடம் எனக்காக துஆ கேளுங்கள் என்று நம்ம கேட்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தரவில்லை. மாறாக நாம் அல்லாஹு தஆலாவிடம் துஆ கேட்பது அதில் உறுதியாக இருக்கும். என்னுடைய துஆ அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்ற அந்த உறுதி நம்மிடம் இருக்கணும். நமக்கு சந்தேகமான நம்ம கேட்கும் பொழுது அல்லாஹ் எங்கே ஏற்றுக்கொள்வான்? அல்லாஹு தஆலா மனசில் அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பது கிடையாது. என்னுடைய தேவை, என்னுடைய பிரச்சனை, எனக்கு அந்த வலி, ரணம் அல்லது அந்த சிரமம் என்ற விஷயங்கள் எனக்கு அந்த அத்தியாவசியம், எனக்கு அந்த உணர்வு இருக்கும், மற்றவருக்கு இருக்காது. அதே போல உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்காது அந்த விஷயம். அந்த நேரத்தில் துஆ செய்யுங்க என்று சொல்லிட்டு போகும்போது நாம துஆ செய்யறது கிடையாது. அல்லது என்ன ஆகுது, அந்த இமாம் சாருக்கு சொல்லியாச்சு, அவரும் துஆ கையை உயர்த்தினா கொட்டணும், இப்படி என்ற ஒரு நிலை இருக்கு அன்புக்குள்ள. ஆக இந்த விஷயத்தில் சிந்திக்க வேண்டும். எந்த ஒரு ஆதாரமும் நமக்கு வரல, இன்னாரையும் சென்று எனக்காக துஆ செய்யுங்க என்று. பொதுவான ஒரு தேவைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கு. பொதுவாக எப்படி மழைக்காக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் சென்று நபி ஸல்லல்லாஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கும் வரை நாம அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து எங்களுக்காக மழைக்காக துஆ செய்யுங்க என்று சொல்வோம். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இல்ல, மௌத் ஆயிட்டாங்க. இப்போ நீங்க அவங்களுடைய சாச்சாவாக இருக்கிறீங்க, நீங்க ஒட்டுமொத்த நமக்காக துஆ செய்யுங்க என்று சொல்லும் பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, அங்கு துஆக்கள் தொழுகை நிறைவேற்றி துஆ கேட்கின்றார்கள். அங்க சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா துஆவை ஏற்றுக்கொண்டு மழையை பொழிவிக்கின்றார். இது என்ன, பொதுவான தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய விஷயங்கள் கிடையாது. அதே போல தன்னுடைய சகோதரனுக்காக அவர் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாம நம்முடைய சகோதரனுக்காக, முஃமின் சகோதர சகோதரிக்காக துஆ செய்வது நம்முடைய ஈமானின் ஒரு அம்சம். அவர் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, ஒரு சுப செய்தி சொல்றாரா, அல்ஹம்துலில்லாஹ், அவருக்காக நாம வாய் நிரம்பி துஆ செய்யணும், மனசார துஆ செய்யணும். அவர் சிரமத்தில் இருக்கிற நமக்கு தெரியுதா, நாம் அவர் இல்லாத நேரத்தில் நம்ம துஆ செய்வது, மறைமுகமான நேரத்தில் துஆ செய்வது என்பது அது நமக்காக துஆ செய்வது போல. ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு சகோதரன், ஒரு முஃமின் சகோதரன் தன்னுடைய இன்னொரு முஃமின் சகோதரனுக்கு மறைவான, அவருடைய முன்னால் இல்லாமல் மறைவாக அவர் துஆ கேட்டார் என்றால், வானவர் இவருக்காக துஆ கூறுகின்றார், வலக மிஸ்லி வலக பிமிஸ்லிஹி ஆமீன் வலக பிமிஸ்லிஹி, வானவர் உனக்கும் அதே போன்று அல்லாஹ் கொடுப்பானாக என்று அவர்கள் துஆ கேட்பார்கள். அப்போ நாம நம்முடைய முஃமின்கள் சகோதர சகோதரிக்காக நாம மனசார துஆ கேட்க வேண்டும், அவர் கேட்பதற்கு முன்னாலே. ஆனால் அவர் கேட்டதனால அல்லது அது நம்ம கேட்கக்கூடிய பழக்கம் நாம் வைக்கக்கூடாது. ஏன், அதனால நாம கேட்கக்கூடிய துஆவுடைய அந்த கன பரிமாணம் நம்ம இழந்து விடுகின்றோம். இவரிடம் சொல்லியாச்சு, அவ்வளோ அவர் துஆ செஞ்சிருவார் என்று இருக்கிறதுனால அப்படிதான் இருக்கு நிறைய. ஆக அதே போல அந்த துஆ என்பது அல்லாஹ் கொடுத்த நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம், சிலாஹுல் முஃமின், முஃமினுடைய ஆயுதம். இதை கொண்டுதான் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா விதமான போர், அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்படக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், குடும்ப விஷயத்தில் வரக்கூடிய சோதனையாக இருக்கட்டும், எல்லாத்திற்கும் நமக்கு அந்த துஆ தான் ஒரு உறுதுணையாக இருக்கிற அன்புக்குரியவர்களே. ஆக இந்த சிந்திக்க வேண்டும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது, அறிஞருடைய கருத்தாக இருக்கின்ற ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்ய. அதனால்தான் இதுவரை என்றால் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனிப்பட்ட மனிதனை தனக்காக இன்னொருடன் துஆ கேட்பது என்பது இது ஒரு நல்ல ஒரு தேவை கிடையாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அவர்கள் பையத் செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பையத் வாங்கும் பொழுது யாரிடம் எதையும் கேட்கக்கூடாது என்று நீங்க பையத் செய்யுங்க என்று கேட்டார். அதில் ஒன்று இதுவும்.
ஆக இந்த விஷயத்தை சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் என்ற இந்த நம்பிக்கையுடன் நாம நம்முடைய துவாக்களை அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்கக்கூடியவர்களாகவும் நம்முடைய சேவைகளை அல்லாஹ்விடம் மட்டுமே முறையிடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தருள்வானாக. அதே போல நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர்களுக்காக நாம் துவா செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். ஏனென்றால் வானவருடைய துவா நமக்கு கிடைக்கும். மூன்றாவது விஷயம், இந்த மக்களிடம் எனக்காக துவா செய்யுங்க என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.